ஹலோ காய்ஸ், மகநதி சீரியலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சீன் வருது. ஸ்கிப் பண்ணாமல் போலியோடைய பாருங்கள். எங்க விஜயமே வெண்ணிலாவை கூட்டிட்டு டேரக்டா வீட்டுக்குள்ள வரும்போது இதை பார்த்துட்டு இருக்க தாத்தாக்கும் பாட்டிக்கும் பகீர் பகிர்னு இருக்கு. உண்மையை சொல்ல போனா ஏற்கனவே தாத்தாவோட மனசுல இங்க காவேரி வெண்ணிலாவை நினைச்சு ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் அவங்களுக்குமே தெளிவா புரியுது. பட் இருந்தாலும் அவங்க இன்னும் காவேரி கிட்ட டேரக்டா அந்த விஷயத்த கேட்கல. பட் ஆனா அவங்க பாக்குற விஷயங்களை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிடறாங்க. அதே நேரம் இதை பார்த்துட்டு இருக்க பாட்டியுமே இந்த பக்கம் தாத்தா கிட்ட இந்த மாதிரி அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் வந்து போனதுக்கு இங்க காவேரி மனசு உடைஞ்சு போயிட்டா, இப்ப இதுக்கு மேல இவன் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டானே, இதனால காவேரியோட மனநலமை என்ன ஆக போகுதுன்னு தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல எப்பவும் போல தாத்தாவுமே என்னப்பா எதுக்காக வெண்ணிலா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே விஜய் இருந்துகிட்டு இந்த மாதிரி வெண்ணிலாவை வீட்டுல வச்சு சரி பண்ணாதான் முடியும், சொல்ல போனா ஹாஸ்பிட்டல் வச்சு அவங்களை கியூர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனாலதான் வீட்டு கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரத்துல இந்த விஷயத்தை நீ காவேரி கிட்ட பேசிட்டியாப்பா அப்படின்னு சொல்லி தாத்தா கேட்கிறாரு. உடனே இதை கேட்ட விஜயமே இங்க பாருங்க, நான் இந்த மாதிரி வந்து காவேரி கிட்ட பேசாம சொல்லுவேனா, சொல்ல போனா அவகிட்ட பர்மிஷன் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் தாத்தாக்குமே காவேரியோட முடிவுல பயங்கரமான ஒரு எதிர்ப்பு இருக்கு. அவளுக்கு பிடிக்கல அப்படின்னு அந்த விஷயத்தை ஏன் செய்யணும், எதுக்காக இந்த மாதிரி விஜய்க்காக சம்பந்தம் இல்லாத அவளுக்கு பிடிக்காத விஷயங்களை ஒத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் காவேரி மேல அவர் கொஞ்சம் கோவமாகறாரு. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் விஜயமே இங்க வெண்ணிலாவை கூட்டிட்டு உள்ள வரதை பார்த்தாரு. ராகினியுமே பயங்கர சந்தோஷத்தோட ஐயா சூப்பர், இதுக்கு மேல பாரு காவேரியோட லைஃப பந்தாடுறதுக்காகவே ஒரு ஆள் உள்ள வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வெண்ணிலாவை பார்த்துட்டு இருக்காங்க. அதே நேரத்துல விஜயமே காவேரி எங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ அவ வெளியில போயிருக்காப்பா, அவங்க அக்கா வீடு வரைக்கும் போயிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இந்த பக்கம் வந்து ராகினி கூப்பிட்டு இந்த மாதிரி காவேரி ரூம் ரெடி பண்ண சொன்ன வெண்ணிலாக்காக அந்த ரூம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதை கேட்ட ராகினி தான் இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லி கை காட்டுறாங்க. கை காட்டின உடனே விஜயமே இந்த மாதிரி வெண்ணிலா அந்த ரூம்ல கொண்டு போய் விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ராகினி கிட்ட சொல்றாங்க. இதை கேட்டவனுங்க ராகினியுமே என்னடா இது, இவ வந்தவொடனே எனக்கு மொதல் வேலை வைக்கிறான், சொல்ல போனா காவேரியை வேலை வச்சு போட்டு தருவாங்கன்னு பார்த்தா எனக்கு வேலை வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா ஒரு லுக்க விட்டுட்டு வேற வழி இல்லாம இந்த பக்கம் வெண்ணிலாவை கூட்டிட்டு ராகினியுமே போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்க வழியில வெண்ணிலா கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன வெண்ணிலா நீ நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கேஷுவலா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப எதுக்குமே வெண்ணிலா இங்க பதில் சொல்லாம அப்படின்னு மட்டும் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு இருக்க ராகினிக்கு ரொம்பவே கோவம் ஆகுது. பட் இருந்தாலும் சரி ஓகே, இவ்வளவு வச்சுதான் நம்ம கேம் விளையாட வேண்டியது இருக்கு, இப்போதைக்கு வேலை நம்ம எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே சைலண்டா அங்க கொண்டு போய் அவங்களோட ரூம்ல விட்டுட்டு இவங்க எப்பவும் போல அடுத்த பிளான் திட்டத்துக்காக வெளியில வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் விஜயுமே இதுக்கு மேல நம்ம வந்து ஆபீஸ் வேலையில எல்லா இதுலயுமே வந்து காவேரி தான் முன்னாடி நின்று செஞ்சுக்கிட்டு இருக்கா, அப்ப கண்டிப்பா அவளுக்குமே ஈக்குவலான ஷேர் இருக்கணும், சொல்லப்போனா அவளுக்கும் இந்த கம்பெனில ஒரு சரியான பங்கு உரிமை இருக்கணும் அப்படிங்கறதையும் யோசிக்கிறாரு. உடனே ஒரு வக்கீலுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி என் பேர்ல இருக்கிற ஷேர்ஸ் எல்லாத்தையுமே பாதிக்கு பாதி கரெக்டா காவேரி பேர்ல மாத்திருங்க, சொல்லப்போனா அவளுமே இனிமேல் இந்த ஒன் ஆஃப் த ஓனரா இருக்கணும் இந்த கம்பெனியோட அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான வேலைகள் எல்லாத்தையுமே டாக்குமெண்டோட எடுத்து வர சொல்றாரு. விஜய் சொன்ன மாதிரி அந்த வக்கீலுமே அதுக்குண்டான டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வராங்க. அதுல விஜயமே சைன் பண்ணிட்டு இங்க பாருங்க இந்த மாதிரி காவேரிக்கு பாதி ரைட்ஸ் கொடுத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த வர மண்டே வந்து ஆபீஸ்ல வச்சு எல்லாரும் முன்னாடி நீங்க அனௌன்ஸ் பண்ணணும், அப்பதான் அந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிய வரும், காவேரிக்கு கொஞ்சம் மரியாதை கொடுப்பாங்க, அதிகப்படியான பிரஷர் இருக்காது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த எல்லாமே வக்கீல்ட்ட சொல்றாங்க. அவருமே சரி சார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. கரெக்டா வெளியில கிளம்பி போகும்போது இங்க காவேரியுமே உள்ள வராங்க. வக்கீலுமே காவேரியை பார்த்து ஒரு வணக்கம் வச்சுட்டு தேங்க்யூ மேடம் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அதே நேரத்துல இங்க உள்ள வெண்ணிலாவுமே தன்னோட ரூம்ல உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு காவேரியும் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. பட் இருந்தாலும் எல்லாத்தையும் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த பக்கம் வெண்ணிலாவை பாக்குறதுக்காக அவங்க ரூமுக்கு போறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் வெண்ணிலாக்காக பாட்டியுமே சாப்பாடு ரெடி பண்ணி எடுத்து வந்திருக்காங்க. அதை காவேரி கையில கொடுத்துட்டு நீ கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் காவேரி உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே காவேரியுமே சொல்லுங்க சொல்லுங்க பாட்டி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ எதுக்காகமா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீ அலோவ் பண்ணிருக்க, உங்ககிட்ட கேட்டதானே விஜய் பண்ணிட்டு இருக்கான், நீ முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிட வேண்டியதானே, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே காவேரியுமே இல்ல ஆண்டி நான் மனிதாமன அடிப்படையில தான் இந்த விஷயத்த ஒத்துக்கிட்டேன், சொல்லப்போனா அவங்கள மறுபடியுமே கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் வச்சு பாக்குறது அவங்களோட உடல் நலத்துக்கு சரி கிடையாது. இன்னொரு விஷயம் நம்மள யாரோ ஒருத்தர் போய் அங்க போய் பாத்துக்கிட்டே இருக்க முடியாது, ஏன்னா நமக்கு நிறைய வேலை இருக்கும், அதனாலதான் சரி ஓகே அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்துக்கு நான் சரி சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாட்டியுமே மறுபடியும் இந்த பக்கம் காவேரியை பார்த்துட்டு இந்த மாதிரி மத்தவங்களை பத்தி யோசிச்சுட்டு இருக்கே, நீ உன்னை பத்தி யோசிச்சியா, உன்னோட லைஃப் பத்தி யோசிச்சியா, நீ சொல்ற பதில் இல்ல உன்னோட லைஃப் பத்தி எந்த ஒரு விதமான ஒரு கேரே இல்லாம பேசிட்டு இருக்க, கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல உன்னை சேஞ்ச் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியுமே அங்க இருந்து சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதே நேரத்துல காவேரியுமே இந்த பக்கம் வெண்ணிலாக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறாங்க. அப்ப வெண்ணிலாமே ரொம்பவே ஸ்டாச்சுவாக உட்காந்துட்டு இருக்கப்போ அப்ப காவேரியும் சரி அவங்க கிட்ட லைட்டா பேச்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க என்னாச்சு நல்லா இருக்கீங்களா, ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசுறாங்க. அதே நேரத்துல வெண்ணிலாக்கு சாப்பாடும் எடுத்து கொடுக்குறாங்க. அப்ப வெண்ணிலாமே அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கிறது எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு தனக்கு பழைய விஷயங்கள் என்ன ஆச்சு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே டைம்ல கரெக்டா அதை பார்த்துட்டு இருந்த ராகினியுமே வேக வேகமா இந்த பக்கம் காவேரி கிட்ட வந்து என்ன காவேரி உங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்ட போல இருக்கு, பயங்கர பிஸி தான், சரி இப்ப போறப்ப வக்கீல பாத்தியா, சொல்ல போனா வக்கீல் ஏதோ வந்து அக்ரிமெண்ட் பேப்பர் எல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தாரு. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் ஏதோ டைவர்ஸ் பத்தி தான் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வெண்ணில அந்த வீட்டுக்கு வந்ததுனால கூடிய சீக்கிரம் விஜய் ஒன்னு டைவர்ஸ் பண்ண போறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டத்துக்கு போடுறாங்க. அதே நேரம் இதை பத்தி யோசிச்சுட்டு இந்த பக்கம் காவேரியுமே லைட்டா கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாங்க. பட் இருந்தாலும் இவன் முன்னாடி நம்ம காட்டிக்கூடாது, இவன் முன்னாடி டென்ஷன் ஆனா மறுபடியும் நம்மள வெறுப்பதுவான்னு சொல்லிட்டு அவங்களுமே கொஞ்சம் காமா வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க வெண்ணிலாவுமே இவங்க பேசுற விஷயங்களை கவனிச்சாலும் ஆனா அவங்களோட மனசுக்குள்ள வேற ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. சொல்லப்போனா நான் யாரு, நான் எதுக்காக இங்க இருக்கேன், என்னை பத்தியான பழைய விஷயங்கள் எனக்கு எப்ப ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஞாபகங்களை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு சைடு யமுனாவும் கங்காவோட வீட்டுக்கு வராங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் யமுனாவை பார்த்த கங்காவுமே என்ன சரி என்ன திடீர்னு இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இதை கேட்ட யமுனாவும் ஒண்ணு இல்ல
நான் இந்த மாதிரி அம்மா இங்க இருக்காங்களான்னு சொல்லி பார்க்க வந்தேன். அம்மாவை இந்த மாதிரி வீட்டுக்கு வந்தப்போ எங்களோட அத்தை சம்மந்தமே இல்லாம ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டோன்னே இந்த விஷயத்த எல்லாமே நானும் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி எங்க கங்காவுமே சொல்றாங்க. உடனே யமுனா இருந்துகிட்டு, உண்மைதான்க்கா, அந்த இடத்துல என்னால எதுவுமே பேச முடியல, அவங்க கிட்ட நான் கோவமா தான் பேசினேன், அவங்க என் மேல இருந்த மொத்த கோபத்தையும் நம்ம அம்மா மேல கொட்டிட்டாங்க. நானும் எவ்வளவு ட்ரை பண்ண பட் அது எதையுமே என்னால தடுக்க முடியல. ஆனா அதுக்கேற்ற மாதிரி எங்க மாதிரி நிவின் தான் ஒரு பயங்கரமான பதிலடி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் நீ யமுனாவோட அம்மா வந்துடுறாங்க. என்னடி இங்க எதுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஒண்ணும் இல்லம்மா, நீ ஏதாவது ரொம்ப ஹர்ட் ஆயிட்டி அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அவங்க அம்மா ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் நிவினுமே உங்க மாமியார் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இங்க காவேரி யமுனா கிட்ட கேட்கறாங்க. உடனே யமுனா இருந்துகிட்டு, நீ வேறக்கா சும்மா லெஃப்ட் ரைட் வாங்கி விட்டுட்டாருக்கா, அவரு என்னையும் இந்த மாதிரி அம்மாவையும் தப்பா பேசினதுக்காக அவங்க அம்மாவை நீ வீட்டை விட்டு கிளம்பிடு, நீங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டாரு. அதே நேரத்துல இன்னொரு டைம் இங்க இருந்து இதே மாதிரி பேசுற மாதிரி இருந்துச்சுன்னா அப்புறம் சரி இருக்காது, இல்ல நாங்க வேணா வெளியில போயிடும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை கதற விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்டவனே யமுனாவோட அம்மாவும், என்னடி இது, நீ குறுக்க போய் அந்த விஷயத்தை தடுக்க வேண்டியதானே, அப்போது உன் மேல கொஞ்சம் நம்பிக்கை வரும்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா யமுனா இருந்துகிட்டு, நீ வேற சும்மா இருமா, எனக்கு உன்னை கஷ்டப்படுத்தினது எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா, என் வீட்டுக்கு நீ வந்தப்போ உன்னை ரொம்ப அவமானப்படுத்தி அனுப்பின விஷயம் எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. ஆனா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பதிலடி கொடுக்க நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நிவின் சரியான பதிலடி கொடுத்தாரு. அவர் கொடுத்த பதிலடி இல்ல, அவங்க அப்படியே அழுதுகிட்டு அமைதியாயிட்டாங்க. சொல்லப்போனா அவங்களுக்கு அப்படிதான் தேவைமா, அவங்க என்ன ரொம்பவே தரக்குறவா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க நவீனுக்கு தான் அது பிடிக்கவே இல்லை. கண்டிப்பா அவர் எனக்காக வந்து இந்த விஷயத்துல சப்போர்ட் பண்ணுவார்னு நினைச்சேன். ஆனா நான் நினைச்ச மாதிரியே நிவினும் சும்மா வெறித்தனமா எனக்காக சப்போர்ட் பண்ணாருமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க கங்காவுமே, இங்க பாரு, எப்பவுமே அம்மா பிள்ளை பாசனா அப்படிதான் இருக்கதான் செய்யும், சண்டை போடுவாங்க, ஒன்னா சேர்ந்துக்குவாங்க. ஆனா நீ இந்த சண்டையை தூரத்துல இருந்து ரசிக்கணும்னு நினைக்காத. அப்ப ரசிக்கணும்னு நினைச்ச அப்படின்னா கண்டிப்பா உனக்கு தான் அது பிரச்சனை. ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் அவங்க ஒண்ணு சேர்றப்போ அப்ப நீ அவங்களுக்கு எதிரி ஆயிடுவ. அதனால எந்த பிரச்சனையா இருந்தாலும் உனக்காக நடக்கிறப்போ நீ உள்ள பூந்து அதை தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கங்காவுமே யமுனா கிட்ட அட்வைஸ் சொல்றாங்க. இதுக்கடி யமுனா அந்த விஷயத்தை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு, சரிக்கா அதை அடுத்த டைம் பாத்துக்கலாம், இப்ப அதை பத்தி விட்டுருக்கா, அதை பத்தி பேசாத அப்படின்னு சொல்லி அவங்களுமே இன்னொரு பக்கம் காமாக ட்ரை பண்றாங்க. ஆனா அதே நேரத்துல இன்னொரு சைடு இந்த பக்கம் காவேரியுமே அந்த அக்ரிமெண்ட் விஷயத்தை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட முகமே சுத்தமா மாறிடுது. ஆனா இதை கவனிச்ச ராகினியுமே, என்ன இது காவேரியோட முகச்சாட்டையே சரியில்லையே, ஒருவேளை அக்ரிமெண்ட்னு சொன்ன வார்த்தையில ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் போல இருக்கு, அப்பனா அக்ரிமெண்ட்னா என்ன ஒரு அக்ரிமெண்டா இருக்கும், இதை நம்ம முதல்ல சீக்கிரம் கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு சொல்லி அவங்களுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல காவேரி அழுதுகிட்டே இந்த பக்கம் வெண்ணிலா கிட்ட சாப்பாடும் ஊட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வெண்ணிலாவுமே வாயை திறந்து, நீங்க எதுக்காக அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த பக்கம் காவேரியுமே சிரிச்சுக்கிட்டு, இல்ல அது என்னோட மனசுல இருக்கிற கஷ்டம், பட் ஆனா அந்த கஷ்டத்தை என்னால வெளியில சொல்ல முடியாது, அதனாலதான் நான் அப்படியே அழுது தீர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுமே சமாளிக்கிறாங்க. அதே நேரத்துல யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இங்க வெண்ணிலாவுமே காவேரியை கொஞ்சம் ஹக் பண்ணிட்டு, கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த பக்கம் காவேரிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த விஜயுமே, பரவாயில்ல இந்த மாதிரி காவேரி கிட்ட வெண்ணிலா நல்லா க்ளோஸ் ஆகுறா, சொல்லப்போனா காவேரியால ஈஸியா வந்து வெண்ணிலாவை சரி பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறாரு. கண்டிப்பா கூடிய சீக்கிரம் வெண்ணிலா சரியாகணும், அப்பதான் எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவு போறன்ட்டு அவருமே இந்த பக்கம் காவேரியை பத்தி ரொம்பவே ப்ரௌடா யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா காவேரியோட மனசுலதான் இன்னும் நம்ம விஜய் வந்து ரொம்பவே தள்ளி வச்சுக்கிட்டு இருக்காரு, அவரோட வாழ்க்கையை விட்டு நம்மள வெளியில அனுப்ப போறாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயந்துகிட்டு இருக்காங்க. ஆனா விஜய் எந்த ஒரு காலத்திலயும் காவேரியை விட்டு பெரிய ஐடியாவே கிடையாது. ஆனா இந்த விஷயத்தை எப்படியாவது காவேரிக்கு யாராவது ஒருத்தர் புரிய வைக்கணும். ஏன் அப்படின்னா காவேரி சுத்தி இருக்க எல்லாருமே அவங்கள டிமோட்டிவேட் பண்ணி அதே நேரத்துல அவங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க காவேரியை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு புரிய வச்சாங்கன்னா சொல்லப்போனா விஜயோட அன்பை இவங்க முழுமையா தெரிஞ்சுக்க முடியும்.